ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த குடியரசு தினத்திலையும் மோசையின் சரித்திரத்தை நாங்கள் பஜனையாக பாடப்போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ள ஒரு பஜனையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாவம் மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உமை புகழ்வேன் என்றும். கண்ணி வழி பிறந்த கற்பகமே என்னேசுவே, முந்தி உனை அழைத்தேன். ஆணி அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே, கிறிஸ்து பெருமானே, எந்த உயிர்க்கும் மருள்வோனே. கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே. கிட்டிய பாவம் தீர்ப்போமே, கிட்டிய பாவம் தீர்ப்போமே. அமைதி அளிக்கும் அரசாட்சி ஐயன் இயேசுவின் அருளாட்சி, அது ஐயன் இயேசுவின் அருளாட்சி. சரி சாரதாக்கா, எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தியாச்சு. அடுத்து இன்னைக்கு இந்த பஜனை எதை குறிச்சு பார்க்க போறோம் சொல்றேன் செல்வி அக்கா. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கேளுங்கக்கா. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். அதாவது இந்த நாள்ல தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்று இந்தியா பிரிட்டிஷ் சட்டத்திலிருந்து முழுமையாக விடுபட்டது. நம் நாட்டை நாமே ஆளும் சுயாட்சி நாடாக மாறினோம். சரிதானே சாரதாக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்க செல்வி அக்கா. ஆனா அதுக்கு நாம கொடுத்த விலைக்கிரயம் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்முடைய தேச தலைவர்கள் போராடி இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தாங்க. என்னக்கா சொல்றீங்க? 200 வருஷமா? ஏமா, இதுக்கே வாய வளர்ந்தா எப்படி? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த வருஷம் மொத்தம் 430 வருஷம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்து செல்ல மோசே என்ற ஒரு இரட்சகனை தெரிந்து கொண்டார். அந்த மோசேயை பற்றி தான் இந்த பஜனையில் பார்க்க போகிறோம். 430 வருஷம்னா கொஞ்சம் பெரிய பஜனையா இருக்கும் போல. எவ்வளவு பெரிய பஜனையா இருந்தாலும் 37 நிமிடத்துல முழு கதையும் சொல்லி விடுறேன், கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவத்தையும் அவர்கள் ஆளுகிற அதிகாரிகள் அவர்களை கடினமா நடத்துகிறதையும் கண்ட கர்த்தர் அவர்களை மீட்டு கானானுக்கு அழைத்து செல்ல முடிவு பண்ணினார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்தார். இதில் 11வது மகன் யோசேப்பு. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள். அடிமையாக போன யோசேப்பை கர்த்தர் அந்த நாட்டிற்கு அதிபதியாக உயர்த்தினார். ஆனால் இங்கேயோ யாக்கோபின் குடும்பம் வறுமையால் வாடியது. வறுமையால் வாடிய யாக்கோபின் குடும்பம் எகிப்திற்கு சென்றது. எகிப்திலே 70 பேரோடு யாக்கோபு குடியேறினார்.
யோசேப்பு, அவன் மனைவி, பிள்ளைகள் சேர்த்து மொத்தம் 75 பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பழுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்கினான். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவு அவர்கள் பழுகி பெருகினார்கள். கர்த்தருடைய ஜனங்கள்னா சும்மாவா? இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இப்போவும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறவர்களுடைய தொகை பெருகி கொண்டே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டின் மோசே புதிய ஏற்பாட்டின் இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். என்ன சாரதாக்கா சொல்றீங்க? மோசே இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறாரா? அது எப்படி? ஆமா செல்வி அக்கா, சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை மீட்க கர்த்தர் மோசேயை இரட்சகனாக எழுப்பினார். அதே போல புதிய ஏற்பாட்டில் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்த மனுகுலத்தை மீட்க பிதா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பூமிக்கு அனுப்பினார். இந்த மோசே எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? சாந்த குணம் உள்ளவன் தான் மோசே, கர்த்தரின் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் மோசே. திக்குவாயும் உள்ளவன் தான் மோசே, மந்தனாவும் உள்ளவன் தான் மோசே. கர்த்தரின் சத்தம் கேட்டு சித்தம் செய்தவன் மோசே, கர்த்தரின் சத்தம் கேட்டு சித்தம் செய்தவன் மோசே. முட்செடியில் அழைப்பை பெற்றவன் மோசே, அடிமை சங்கிலியை உடைத்தவன் மோசே, அடிமை சங்கிலியை உடைத்தவன் மோசே. லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை திருமணம் செய்தான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பெருகிக் கொண்டிருப்பதை அறிந்த பார்வோன் ராஜா பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போட கட்டளையிட்டான். ஆனால் தேவனோ மருத்துவச்சிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் இதே மாதிரி 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்று போடும்படி ஒரு கட்டளை போட்டாங்கல்ல? ஆமா, ஒரு இரட்சகனாக வரப்போகிறார்னா சும்மாவா? குழந்தை பருவத்திலே தடுத்து போட சாத்தான் திட்டமிடுகிறான். சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? சொல்றேன். அந்த குழந்தையை 3 மாதம் வரை தாயார் ஒளித்து வைத்தாள். அதன் பின்னர் ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி பிள்ளையை அதிலே வைத்து நதியோர நாணலுக்குள் ஒளித்து வைத்தாள். அங்கே தானே பார்வனுடைய குமாரத்தி தன் தாதிமாரோட நதிக்கு குளிக்க வந்தாள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டாள். அதை திறந்து பார்த்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளையை எடுத்து அவனை ஜலத்தில் நின்று எடுத்தேன் என்று சொல்லி பிள்ளைக்கு மோசே என்று பெயரிட்டார். ஓடி வந்தாளா சின்ன வீரியா, செய்தி சொன்னாளா பிள்ளை வளர
சண்டே ஸ்கூல் பாட்டாவே பாடிட்டீங்களோ? சண்டே ஸ்கூல் தானே, எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம். மோசேக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தனது சகோதரரை பார்க்க வேண்டும் என்று இதயத்தில் ஒரு எண்ணம் வந்தது. தன் சகோதரர்கள் சுமை சுமைக்கிறதை பார்க்க போன போது அங்கே எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்க கண்டான். உடனே மோசே அந்த எகிப்தியனை கொன்று புதைத்தான். மறுநாளில் எபிரேயன் இன்னொரு எபிரேயனை அடிக்கிறதை கண்டு தட்டி கேட்டான். எபிரேயன் மோசேயிடம், நேற்று அவனை கொன்று போட்டது போல என்னையும் கொல்ல பார்க்கிறாயா என்று கேட்டான். மோசே தன்னுடைய காரியம் வெளிப்பட்டது என்று பயந்து எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். என்னக்கா சொல்றீங்க? அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போனானா? அதானே தேவனுடைய திட்டம். அரண்மனை வாழ்க்கையை துறந்து வனாந்திரத்துக்கு போனான். அங்கேதானே ஒரு பெண்ணை கண்டு மனம் முடித்தான். ஒரு நாள் மோசே தன் மாமனாகிய எத்திராவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலையிலே தரிசனமானார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் மோசே மோசே என்று கூப்பிட்டார். உடனே மோசே, இதோ அடியேன் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தான். அப்பொழுது தேவன், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மோசே பயந்து போய் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை எகிப்தியரிடமிருந்து விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என் ஜனத்தை அழைத்து வர உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்றார். தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். உடனே கர்த்தர், உன் கையில் இருக்கிற கோலை தரையிலே போடு என்றார். போட்டான். உடனே அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது கர்த்தர், அதன் வாளை பிடி என்றார். பிடித்தான். மறுபடியும் கோலாக மாறிவிட்டது. பின்னும் கர்த்தர், உன் கையை மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை மடியிலே போட்டு வெளியே எடுக்கும் போது உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. திரும்ப மடியிலே கையை எடுத்த போது மற்ற சதையை போல மாறிற்று. இந்த அற்புதம் மட்டுமே போதுமே, பார்வோன் பயந்து போய் விட்டுருப்பானே. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா என்ன? மோசே ஆரோனையும் தன் மனைவி பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தன் கையிலே கோலை எடுத்துக்கொண்டு
எகிப்துக்கு புறப்பட்டு போனான். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டார். என் ஜனங்களை விடு, கர்த்தருக்கு பலி செலுத்த விடு, விடு 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 விடு, இஸ்ரவேலை விடு, தேவனின் கட்டளையை மீறுவதை விடு. பார்வோன் கேட்டான், கர்த்தர் யார்? அவர் வார்த்தையை கேட்க நான் யார்? கர்த்தரையும் அறியேன், இஸ்ரவேலையும் போக விடேன். என்ன ஒரு வில்லத்தனம்! இதை கேட்ட பார்வோன் சும்மா இருப்பானா? இன்னும் அதிக சுமையை ஜனங்கள் மேல் சுமத்தினான். ஜனங்கள் மிகவும் நொந்தி நூலாகி மோசேயிடம் சண்டையிட்டார்கள். உடனே மோசே கர்த்தரிடத்தில் முறையிட்டான், இஸ்ரவேல் புத்திரரோ, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையே, பார்வோன் எப்படி என் சொல்லை கேட்பான் என்று புலம்பினான். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். ஆரோன் பார்வனுக்கு முன்பாக கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. பாம்புனா படையும் நடுங்குமே, இவங்களும் பயந்து ஓடி இருப்பாங்கல்ல. அதான் இல்ல, அங்கேயுள்ள எகிப்தின் மந்திரவாதிகளும் கோலை போட்டார்கள், அதுவும் சர்ப்பமாயிற்று. பின்னும் கர்த்தர் மோசேயிடம், காலமே பார்வோன் நதிக்கு வருவான், அங்கே நீ அவனிடத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று, இதுவரைக்கும் நீர் கர்த்தருடைய சொல்லை கேட்கவில்லை என்று கூறினான். 10 வாதைகளால் கர்த்தர் அவர்களை வாதித்தார். அவைகளையும் பார்த்து விடுவோமா? 10 வாதையையும் அப்படியே ஒரு பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடுவோமே, பாடிடுவோம். அச்சச்சோ, தண்ணி எல்லாம் ரத்தம் ஆயிட்டா, கேட்கவே கொமட்டிக்கிட்டு வருத. உடனே பார்வன் ஓடி போங்கன்னு விட்டுருப்பான்ல. அதானே இல்ல, மந்திரவாதிகளும் அப்படியே செய்தாங்க. 2வது வாதையை கேக்கீங்களா? கேட்போம். தவளை வந்தது, தாவி குதித்தது, படுக்கை அறையிலும் பாடி குதித்தது, அடுப்புக்குள்ளே ஏறி குதித்தது, மாப்பிசையும் தொட்டியிலும் நீந்தி குதித்தது. சோத்து சட்டியிலையும் தவளை, துணி வைக்கிற பெட்டியிலையும் தவளையா? அதை விட 3வது வாதையை கேளுங்க. பேனாய் மாறியது, தேசம் முழுவதும் புரண்டு ஓடியது, பார்வோனின் ராஜ்யம் குலைந்து போனது, பேய்களின் ராஜ்யம் தொடங்கி போனது. ஆமாக்கா, ஒரு பேன் இருந்தாலே தாங்க முடியாது, தேசமெல்லாம் பேனா அப்படின்னா இந்த 4வது வாதம் என்னதான் இருக்கும்? ஒரு பேனு 2 பேனுன்னா மெடிக்கல்ல போய் ஏதோ ஒரு கியூரை வாங்கியாவது தடவி இருக்கலாம். தேசமெல்லாம் பேனுக்கு எங்க போக? சரி, 4வது வாதம் என்னவா இருக்குன்னு பாடிடுவோமா? பண்டும் வந்தது, விகாரம் விட்டது, உண்ண முடியல, உறங்க முடியல, தூக்கம் போனது, துக்கம் வந்தது, வண்டுகளாலே தேசம் கெட்டு போனது. சரியா போச்சு, இப்படி பேனும் வண்டுமா இருந்திருக்கு.
அப்போ அந்த 5வது வாதை என்னவா இருக்கும்? அடுத்தது மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொள்ளை நோய் உண்டானது. உங்க வீட்டு கொள்ளை நோய் எங்க வீட்டு கொள்ளை நோய் இல்ல, நம்ம கொரோனால ஓடி ஒளிஞ்சல்ல, அப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்துச்சு. எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போனது. இஸ்ரவேலின் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றும் சாகவில்லை. இன்னும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, ஜனங்களை போக விடவில்லை. அடுத்து மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கொப்பளங்கள் எழும்பிற்று. கொப்பளமா? கொப்பளம்னா 1-2 கிடையாது, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளமோ கொப்பளம். அடுத்து எகிப்தில் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை பெய்ய பண்ணினார். இதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த கோசோன் நாட்டில் மட்டும் கல்மழையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியா நடத்தியிருக்காரு. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. ஆமா, அப்படி ஒரு வெட்டுக்கிளியை அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, பின்னாடியும் இருந்ததில்லை. கல்மலைக்கு தப்பின பயிரை இந்த வெட்டுக்கிளி பட்சித்து போட்டது. இப்பவாவது இந்த பார்வோன் ஜனங்களை போக விட்டுருக்கலாம்ல, அப்படியும் விடல. அடுத்து 3 நாள் காரிருள் உண்டானது. இருந்த இடத்தை விட்டு ஒருவனும் ஆடல, அசையல. இருட்டுல எங்க ஆட அசைய? அதேதான் அங்கேயும் நிலவி இருக்கு. இஸ்ரவேல் புத்திரருக்கோ வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. அதன் பின்பு பார்வோன் மோசேயிடம், ஜனங்களும் குழந்தைகளும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகலாம், ஆனால் உங்கள் ஆடு மாடு போகக்கூடாது என்று கூறினான். அப்படி போடு. அடுத்த தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ராஜாவின் பிள்ளை முதல் சிறைச்சாலையில் கைதியாயிருக்கிறவன் பிள்ளை வரை பாகுபாடு இல்லாமல் எகிப்து தேசத்தின் முதற் பேரனத்தையும் அழித்து போட்டார். விடுவாரா? சாவில்லாத வீடே இல்லை. அப்ப யாருதான் செத்த வீட்டுல அழுதுருப்பாங்க? எல்லா வீட்லயும் செத்த வீடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்ல. ஆனா இதுலதான் இருக்கு டேர்னிங் பாயிண்ட். இஸ்ரேல் புத்திரின் வாசல்கள்ல நிலைக்கால்களிலோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததுனால அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பொழுது விடியல. ராத்திரியே பார்வோன் மோசேயிடமும் ஆரோனிடமும் ஓடோடி வர்றாருல்ல, ஏய் உன் ஜனங்களை அழைத்து கொண்டு போய்விடு, எங்களை வாழ விடு என்று கதற வேண்டாம்ல, இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ல, இவ்வளவு பாடு வேண்டாம்ல. ஏக்கா செல்வியக்கா, நம்மளும் அப்படிதானே, பாடு வந்த பிறகுதானே ஏசப்பாவுடைய காலடியில போய் விழுறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் கேளுங்க, பிசைந்த மா புளிக்கும் முன்னே பாத்திரத்தோட எடுத்து தோளில் மேல் வைத்துக் கொண்டு எகிப்தியரிடம் வெள்ளி பொண்ணு நகை நட்டு வஸ்திரம் வாங்கி கொண்டு ஜக ஜக ஜகா ஜிகு 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 வென்று அப்படி கிளம்பினாங்க. இப்பெல்லாம் குண்டுமணி தங்கம் கூட பக்கத்து வீட்டுல கேட்கலாமா? எம்மா குண்டுமணி தங்கம்மா, தங்கம்ங்கிற பேரை கேட்டாலே அடிக்க வந்துருவாங்க. பேப்பர்ல வேணா எழுதி தருவாங்க. ஆமா. எத்தனை பேரும். சரிக்கா,
அப்படி எத்தனை 1000 பேர் தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க? எத்தனை 1000-ஆ? புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர். அது போக ஆடு இருக்கு, மாடு இருக்கு. 430 வருஷம் முடித்த அன்றைக்கே கர்த்தருடைய சேனையத்தில் இருந்து புறப்பட்டது. விட்டா போதும் அப்படி ஜாலியா கிளம்பி இருப்பாங்க. அப்படியா? எப்படி ஜாலியா கிளம்பி இருப்பாங்கன்னு ஒரு பாட்டு பாடுவோமா? பாடிடுவோம். பாடிக்கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு புறப்பட்டார்கள். இங்கே பார்வோனுக்கு ஜனங்கள் ஓடி போனார்கள் என்று தெரிந்தவுடனே மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறியது. ஒன்றல்ல இரண்டல்ல 600 ரதங்களை பூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சேனையை பின்தொடர்ந்தான். சரிதான், அவனுக்கு கெட்ட நேரம் விடல போல இருக்கு. எகிப்தியர் விரட்டி வருவதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம், ஐயா, எகிப்திலே பிரேத குழி இல்லைன்னா எங்களை இந்த வனாந்தரத்தில் சாக கொண்டுபடி வந்தி, இங்க வந்து செத்து போறதுக்கு நாங்க அடிமையாகவே இருந்திருப்போமே என்றார்கள். ஆனாக்கா ஒரு தலைவனுக்கு சோதனை வரலாம், ஆனா இப்படி டன் கணக்குல எல்லாம் வரக்கூடாது. அது நிஜம்தான். இங்கே பார்வோன் பகலிலும் விரட்டுறான், இரவிலும் விரட்டுறான். ராத்திரி முழுவதும் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு மேகஸ்தம்பம் பாதுகாத்தது. இவ்வளவு காலம் மனுஷன் போக விடாமல் தடுத்து கொண்டிருந்தான். இப்பொழுது சமுத்திரம் குறுக்கே நிற்கிறது. மோசே கர்த்தர் சொன்னபடியே கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். தண்ணீர் பிளந்து பிரிந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடல் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போவது போல நடந்து போனார்கள். பாடியே நாம் ஆனந்தமாய் கடந்திடலாம். அல்லேலூயா பாடியே நாம் ஆனந்தமாய் கடந்திடலாம். பின்னும் மோசே தன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். பின்னாடி வந்த எகிப்தியரின் சேனை அனைத்தையும் சமுத்திரம் மூடிக்கொண்டது. கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேல் கண்டவுடன் கர்த்தர் மேலும் மோசேயின் மேலும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்து கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள்.
சகோதரி மிரியாமும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சிவந்த சமுத்திரத்தில் இருந்து சூர் வனாந்திரத்துக்கு போனார்கள். அங்கே 3 நாள் குடிக்க தண்ணி இல்லை. மாராவுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா தண்ணி கசப்பா இருக்கு. அடப்பாவமே, கிடைச்ச தண்ணி இப்படி கசந்துச்சுன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மோசைக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. எங்களை இப்படி கூட்டிட்டு வந்துட்டியே, நாங்க என்னத்தை குடிப்போம் என்று புலம்பினார்கள். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அவர் சொன்னபடியே மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டான். அது உங்க வீட்டு ருசி, எங்க வீட்டு ருசி இல்ல, அப்படி ஒரு மதுரமாக மாறியது. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே குடிக்கணும் போல இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து கசந்த மாறா போல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் களிப்பாக மாத்துறாரு. அப்படியே பொடி நடையாய் சீன் வனாந்திரம் வந்து சேர்ந்தார்கள். அங்கே மறுபடியும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மறுபடியும் முறுமுறுத்தாங்களா? அப்படி எப்படிதான் முறுமுறுத்தாங்க? எப்படின்னு பாப்போமா? மீன் என்ன, கறி என்ன, போடு, மட்டன் என்ன, சிக்கன் என்ன, இறைச்சி பார்த்து தருவே, அல்ல சம்பளம் போட்டு அருகே உட்கார்ந்து இருந்தோமே, இங்க ஒண்ணும் இல்லையே, மட்டன் சாப்பிடாம இருக்கிறதற்கு செத்து போகலாமே என்று முறுமுறுத்தார்கள். வானத்தில் இருந்து கர்த்தர் மன்னாவை பெய்ய பண்ணினார். அவனுக்கு தேவையானதை சேர்த்துக் கொள்ளும்படி கூறினார். விடியற் காலம் மட்டும் வைக்க கூடாது என்று மோசே கூறினார். அப்படியே சொன்னபடியே கேட்டுட்டாங்களாக்கும். நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கிறது என்று மன்னாவை அளவுக்கு அதிகமாக சேர்த்தனர். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இறைச்சி கேட்டு அழுத மக்களுக்கு 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மட்டுமல்ல, 1 மாதம் வரை திகட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னது போல கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து தரையில் இருந்து 2 முழ உயரத்திற்கு குவித்து போட்டது. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதைகளால் வாதித்தார். அடுத்து ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாது இருந்தது. எங்க பார்த்தாலும் தண்ணி பஞ்சம்தான் போல. ஜனங்கள் மோசேட்ட சண்டை போட்டிருப்பாங்கல்ல. சண்டை போட்டிருப்பாங்களாவா? ஒவ்வொரு தடவையும் கர்த்தரை பரிச்சை பார்த்து கொண்டேதான் இருந்தாங்க. கர்த்தர் மோசேயிடம் கண்மலையை அடி என்றார். அடித்த உடனே தண்ணீர் வந்தது. அடுத்து அங்கேயும் ஒரு சோதனை. அமலேக்கியர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அங்க யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினார். மோசே தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு மலை உச்சியில் நின்றான். மோசே கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். ஒரு கல்லை கொண்டு வந்து ஆரோனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக மோசேயின் கைகளை தாங்கினார்கள். இந்த வெற்றியை நினைவு கூறும் பொருட்டு மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார். மோசே
தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கொஞ்சம் நஞ்சம் அல்ல. மேலும் ஆரோனும் மிரியாமும் மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். அங்கேயும் மைனி நாத்தனார் சண்டை. உங்களுக்கு இருக்கா மைனி நாத்தனார்? எங்களுக்கு இல்லல்ல. நீங்க கொடுத்து வச்சவங்க. அதான். இதனால கர்த்தர் கோபமடைந்து மிரியாமுக்கு குஷ்டரோகியாகும்படி செய்தார். மோசே தேவனிடம் சகோதரிக்காக மன்றாடினார். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு பின்னர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அடுத்து சீனாய் மலையில் இரவும் பகலும் 40 நாள் இருந்தார். மோசே வரை தாமதித்த போது ஜனங்கள் மறுபடியும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். உடனே ஆரோன் ஜனங்களின் காதுகளில் அணிந்திருந்த பொன் அணிகளை கழற்றி பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். அதற்கு ஒரு பலிபீடமும் கட்டினான். சரியா போச்சு. ஆரோனும் அவனோட பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டான். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் அங்கே தண்ணீர் இல்லாது இருந்தது. மறுபடியும் ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணினார்கள். மோசே தேவனிடம் முறையிட்டான். கர்த்தர் மோசேயிடம், சபையார் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். மோசே தன் கையை ஓங்கி கோலினால் கண்மலையை 2 தரம் அடித்தான். கண்மலையை பார்த்து பேசதானே சொன்னாரு. மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு. முறுமுறுப்பு தாங்க முடியல. சரி, பொறுமையை இழந்து 1 அடி இல்ல 2 அடி அடிச்சிட்டாரு. ஆனா தண்ணீர் வந்தது. ஜனங்களும் மிருகங்களும் குடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய கட்டளையை மீறினபடியால் கர்த்தர் மோசேயிடம், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற தேசத்தை நீ காண்பாய், ஆனாலும் அதில் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். ஐயோ, கை கெட்டினதுக்கு வாய் கெட்டாம போயிட்டே. அதான். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசத்தில் உள்ள நேபோ மலையிலே மரித்தார். இந்நாள் வரையிலும் அவருடைய பிரேத குழியை ஒருவனும் அறியவில்லை. மோசே மரிக்கிற போது 120 வயது உடையவனாய் இருந்தான். அதுவரையிலும் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயது வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சுதா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணாடியை போட்டு வச்சிருக்கு. ஏன்னா அவங்க சாப்பாட்டு முறை மாறிட்டு. இவ்வாறாக மோசே கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் முதல் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரையிலும் ஒரு இரட்சகனாக கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தனாக இருந்து ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தான். வனாந்தர பயணத்தில் பலர் அவனுக்கு விரோதமாக குறை சொல்லிய போதும் தேவனுக்காக முன்வைத்த காலை பின்வைக்காமல் நமக்கு ஒரு விசுவாச பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறார். இந்த மோசேயின் வாழ்க்கை வரப்போகும் இரட்சகரின் நிழலாகவே இருக்கிறது. மனுக்குலத்தை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி துன்பமும் அவமானமும் நிறைந்த சிலுவையில் அறையப்பட்டாலும் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். நம்மை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்த ஜெயவீரர் இயேசு கிறிஸ்து முன் செல்லுகிறார். நாம் அவருக்கு பின் செல்வோம் விடுதலையோடு. இந்த வருடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்முடைய முந்தின சீரை பார்க்கிலும் நமக்கு நற்சீர் உண்டாக செய்வார்.